ஹாய் டார்லிங்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நிறைய இதில் சொல்லியிருக்கேன், மைக் தலையில் உங்களுக்கு கலகலன்னு ஆகிடுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா, இதில் பெரிய அதான் ஃபஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் கூட்டு வந்தார். சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். இதுதான் இவர் தான் டைரக்டர்னு பார்த்து டைரக்டர் மாதிரி தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறேன் தண்ணி குடிங்க சார்னு. இல்லை சார் முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஒன்று கேட்கணும், நான் நிறைய தாடி வச்சிட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொன்னேன்னு எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இன்னொரு படம் டிங் டாங்னு ஒரு படம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடி மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினேன். சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. உங்கள் இஷ்டம் மாஸ்டர் பண்ணு சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு டைம் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் தான் இதுக்கு மொட்டை அடித்து இதை காய்ச்சிட்டு கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே இருக்க லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இதில் கேமராமேன் டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்திவி டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் பேர் என்ன? ஐயோ, அவர் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும். எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்கிலேருந்து அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம். போனோடனே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் ஒரு பையனை முடி பிடிச்சி தர இழுத்துறோன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு, இந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா இப்போ நான் சொன்ன தப்பாக வச்சுக்க டார்லிங் சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் டைரக்டர் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லா இதுக்கும் போகுது, இதே பெண்ணு தான் எல்லா இதுக்கும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கிவிட்டு நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெயிக்கலாம். நல்லதானே இருக்குது, அதான் சொல்லுங்க. ஓகே ஆமாம், எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது ஜி. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், பிக் பாஸ்ன்றது என்னை ஃபஸ்ட் இதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம அப்போ பிஸியாக இருந்தாலும் போல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேப் ஒன்று கிடச்சிது, போய் அது உண்மையாக பொய்யாக பார்க்க உள்ளே போனது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல, அதே நம்ம வெற்றி காரணம் தானே. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே அண்ட் மெயின் ஹீரோ டார்லிங் தான், அது சொல்லக்கூடாது. பட் அது கதையோட மூவ் ஒன்று இருக்குல்ல, தள்ளியோட ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஆளாக நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் ஹீரோயினிலாம் அவங்க தான். நான் அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய படம் சின்ன படம், பெரிய ஹீரோ அல்ல, அதான் அது ஹீரோ சீரெலாம் பார்க்கல. இவங்களும் டான்ஸ் தான். அது நான் அங்கே எப்படி சொல்லித்தரணும் அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க, ரிஹர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. தெரியவே இல்லை இருக்கா டான்ஸ் ஆடாத மாதிரி தெரியல, நல்லா ஆடுறாங்க, எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த படத்தில் நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஓகே. அது வந்து 2000 பேருன்றது எங்கள் யூனியன்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே 800-900 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போகணுமா, 2000 பேர் போனாங்க. அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸர்ஸ்லாம் காசு கொடுத்தாச்சு. இந்த நம்பர் டான்ஸ் வந்தாங்கள்ல, அவங்க யார் மூலியமாக வந்தாங்க? இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு லீடர் இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு. அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர் தான் டேமேஜ் ஆகிடுச்சு தவிர மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை. அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டது இல்லை, வேணாம் சார் எனக்கு ஒரு 20 இருந்தால் போதும் சொல்லிட்டு ஒரு 20க்குள்ளே வச்சு பண்ணோம். அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் நான் போய் ஸ்டோரி சொல்லுவோம், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு தெரியணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், கேரக்டர் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். போகும்போதே நம்ம கேரக்டர் இப்படி பண்ணுங்கள், இந்த கேரக்டர் இது பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து
கடைக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கடையை லவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கெட்டப் எப்படி இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணதான். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லினா கூட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓட முடிய ஒளி முடிய முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகேஷ் ரங்கம்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. இட்ஸ் லைக் 1817 சம்திங் ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. ஸோ தியேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க. ஓகே, இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்து நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இல்லை நோ எக்ஸிட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகலாம் நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒளி முடியாது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சுப்பாங்களே, அவங்களும் டேட்லாம் பண்ணியிருக்காங்க, சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்க்குற நீங்கள் தான் எழுதுறோம் அது கமல் சாரா சத்யராஜ் சாரான்னு. ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஸ்டைலில் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நம்மளுக்கு முன்னேறும் அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க. ஏதோ சினிமா அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவர் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் நீனே ஹீரோ ஆகலாம்யா. இதில் என்ன எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சினிமா விட்டு ஒன்லி ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்லுங்கள். எல்லாருமே ஹீரோ தான், நீங்களும் ஹீரோ தான். இந்த இப்போ பையன் மோகன்குமார் போட்டு இவர் ஹீரோ, எல்லோரும் ஹீரோ தான். அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதான் என்னுடைய எண்ணம். இந்த பேசுகிற ராபர்ட் சார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ அப்பான்னு. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன். அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கான், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டுருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு. நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். இதுதான். சரி, இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய 2 படம், அது சொல்ல வேணாம் அவங்க பேர். டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் தேடி போகல. நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன். மக்கள் என்னை தூக்கி விடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள், இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு விட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆ இல்லை, அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உக்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகல, இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க வந்து பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன். அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டா போட்டாங்க. வெளியே வந்து இது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அதுக்கு
தேவையில்லை தான், தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். அல்ல ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான், அவரோட ஈவெண்ட் கிடையாது. ஐ மீன் அவர் பிக் பாஸில் ஒரு ஹோஸ்ட், இஸ் எ ஹோஸ்ட். அவர் வந்து ஹோஸ்ட் தான், ஓகேங்களா. பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் வந்து நடக்கல. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இல்லை, என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க. என்னை அப்பயே கேள்வி கேட்டு தான் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்குது. கமல் சார் போனதும் பேர் இருக்குது. கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்கிறேன். ஆமாம், என்னது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கூட அது யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும், எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன? எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குவீன்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரல. அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள். வெளியே வந்தோன்னா பந்தம்ல ஒன்றும் கிடையாது. கொடுக்கணும். அதுக்கு ஆமாம் ஆமாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து படம் பார்ப்பாங்க. கண்டென்ட் நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க. இதான் உண்மை. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு எதாவது பண்ணாலும் நீங்கள் நான் சொல்லிடுறேன், என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து யூடியூப்பு உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேட்டருக்குள்ளே வராது காரணம் என்னன்னா படத்தோட கண்டென்ட் சரிலாம் வரல. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மலையாள படம் 2 படம் சூப்பர் ஹிட்டு. நான் சொல்லிடுறேன் ரைட். ஆமாம், அந்த கண்டென்ட் அந்த படம் நான் பார்க்கல. ஆமாம் சரி, நான் சொல்லுங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதாங்க படம் இப்போ சொன்னார், இப்போ எடுத்துருக்காரு நோ எஸ்கேப், நெவர் எஸ்கேப். இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க முழுக்க சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக. நான் வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக. இந்தமாதிரி படம் தான். நான் தான் ஒரு நாளைக்கு 3-4 படம் கிளியரன்ஸ் கொடுக்குறேன். தேட்டரில் வருது. இப்போ ரிலீஸ் ஆகிறது வர படத்தில் நான் 3 ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இல்லைங்கும்போது தேட்டர் என்ன பண்ணுவாங்க? நம்ம தேட்டருக்கிற குறைவே நான் சொல்ல மாட்டேன். காரணம்னா படம் நல்லா இருந்தால் நீங்களே இப்போ பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. டயட் நான் குறை சொல்ல மாட்டேன். படத்தை நல்லா எடுக்கணும். ஆமாம், அது பிடிச்ச சப்போர்ட் பண்ண. அவர் இப்போ இப்படி எடியான்னு சொல்லுவார். இல்லை சார் இந்த பணம் இல்லைன்றான், என்ன பண்ணுவீங்க? அதனால் இவர் கரெக்டாக பிடிச்சது கரெக்டாக இருந்தால் டேரக்டர் கரெக்டாக படம் பண்ணுவாப்புல. எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது. படம் நல்லா இருந்தால் ஓடையா. அவ்வளோ பெரிய இன்றைக்கி இப்போ என்ன லால் சலாமா அந்த படம் ஓடலை. இதுக்காக நம்ம அவங்க போய் குறை சொல்ல முடியுமா? மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடாது, மக்களுக்கு பிடிச்சா ஓடும். ரைட்டு. இன்னொன்று சொல்லிங்களேன், சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார். 100% அட்லீஸ்ட் ஒரு படமாவது அவங்க போய் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி வந்து அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதையுமே அனுபவம் இல்லாமல் நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க. அது 100% நான் ஒத்துக்குவேன். நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வர முடியாது தான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு ஒரு சங்கத்திலே போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா. அது அவர் 10 வாரம் சொல்லுவான். அதில் உனக்கு உண்மை தெரியும், அப்போ தான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன். ஏமாத்திரம் ஒன்றும் இப்போ ஒரு 4 முனியாண்டி பாசன்னு ஒரு படம் நான் தான் வீடியோ போட்டேன். 3 கோடி ரூபா காலி. ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் எனக்கு 3 கோடி ரூபா என்னன்னு எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க சார்ன்றான். என்ன பண்ணீங்க? சரின்னு உடனே அவர் சொன்னேன், இனிமேல் எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க. அப்போ 3 கோடி போயிட்டார். இப்போ விருதுனார் இல்லையே, டுபாகூர் சங்கத்தில் கேட்டுக்க சொன்னேன். இனிமேல் தான் நான் கேட்க சொன்னேன். தோற்றதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஏதாவது ஒரு 10 சங்கத்தில் ஒரு சிலர் கேளு, அவன் 10 வாரம் சொல்லுவான். அதில் ஒன்று உண்மையாக இருக்கு சொன்னேன். 8 சங்கம் இருக்குது. ஆமாம்
எங்கள் சங்கம் சிறுபடுத்த ஏற்பாடு இல்லை. நீ 50 கோடி இருக்கலாம், 5 கோடி இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம், 50 லட்சம் இருக்கலாம். எங்களோட சங்கம் சினிமாவுக்கு உதவி பண்ணக்கூடிய சங்கம். நீங்கள் இன்றைக்கி எங்கள் சங்கம் நல்லா போதுன காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கி நான் வேலை செய்யணும். இதுதான் என்னுடைய கேரக்டரு. எந்த படத்துக்கு எனக்கு ட்ரைலர் அமைச்சார். நான் ட்ரைலர் தான் பார்த்தேன், படம் என்ன நான் பார்க்கல. படத்தை பார்த்தா 100% நல்லா நேராக சொல்லிவிடுவேன். அந்த இருக்கிற அவுட்டுகள். ஆமாம், அது என்ன காரணம்? கண்டென்ட் நல்லா இருக்குங்கிறது படம் வந்து பார்த்துட்டு வந்து திட்டி வெளில திட்டுவான். வேஸ்ட்டாக கூட்டம் சொல்லிட்டானா விட்டுருவான். அதே சில பேர் சரிவா நமக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான். ஏன்னா அவர் வந்து இப்போ தேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் வேலை பண்ணுறாரு. அது நல்லா இருக்கு, நல்லா மக்கள் முடிவு பண்ணோம். 100% படம் நல்லா எடுக்கும் ராஜா. நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆமாம், நாங்கள் தேட்டர் வாங்கி கொடுத்து தேட்டர் வாங்கி இப்போ வாரம் தேட்டர் கொடுத்து தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜென்னிஸ்னு ஒரு பிடிச்சிரு மொத்தம் 4 பேர். இவரோட ஒரு யார் சொல்லிங்க உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுற பேர் என்ன சொல்லுங்கள்? ஆமாம், அது என்ன சொல்லுங்கள்? ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க, அதையும் நம்ம சொல்லணும்ல. இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சாதம் தனுசு நடிச்சுன்னா வச்சுங்களேன், தேட்டருக்குள்ளே வராங்க. இப்போ ராபர்ட் நடிச்சார்னா வரல, அதுக்கு என்ன பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணோம். ப்ரொமோஷன் பண்ணி வந்தால் கூட அது தேட்டருக்கு வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லாம் செல்ஃபோன் இல்போன் எல்லாம் வேறு மாதிரி என்டர்டைன் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை மீறி வர வைக்கணும்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும். ப்ரொடியூசர் மெயின் சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும். ஆமாம், அதுதான் சார். இப்போ மக்கள் ரசனை மாறி போச்சு. இல்லை எது புரியல? எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க? இருங்க, அன்னைக்கு அப்போ உள்ள படத்தோட இளையராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கண்டென்ட் இப்போ ஏங்க இப்போ கண்டென்ட் நல்லா இல்லாததுனால பழைய படத்துக்கு போகிறாங்க. அதை எடுக்கணும்னு தான் நான் வரவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ராபர்ட் தெளிவாக சொல்லுவார். சொல்லுங்கள் நான் ஆமாம் நான்லாம் எஸ்கேப் ஆக நான் தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமாம், நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசி உடனே படம் தரம் பண்ண முடியாது ராஜா. நாங்கள் வந்து ஒரே ஒரு கார் தர மாட்டோம். 100 படம் ரிலீஸ் பண்ண 100 வரைக்கும் அந்த படத்தை 100 கார் கொடுன்னு சொல்லி வாரத்தில் ஒரு கார். நான் இப்போ தான் சொல்லிக்கிறேன். நான் படம் பார்க்கல, படம் பார்க்கணும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ தான் ட்ரையல் முடிக்கிறப்ப தான் வந்தேன். இல்லை ஒரே நிமிஷம். இந்த படம் ஓடினா தாங்க இவருக்கு ஒரு லைஃபு, எங்கள் சங்கத்துக்கு பெருமை, அவருக்கு பெருமை. நம்ம கேள்வி கேட்குறதால படம் நல்லா எடுத்துருந்தா நான் நேராக ஒரு சப்போர்ட் பண்ணேன். எடுக்கலையா இல்லை சொல்லிவிடுவேன். இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க, லைக் என்னென்னா படம் ஓட வைக்க ஆட்களை வர வைக்க நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ட் வைக்கீங்க, அதனால 10 கேள்வி வைக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எப்படின்னா இப்போ ஈவெல்ட்னு ஒரு மூவி இருந்துருக்குண்ணா, அவங்க என்ன லைக் அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க ஒன்றும் பண்ணல. அவங்க என்னென்னா அவங்க சேலஞ்ச் விட்டாங்க தேட்டரில் அந்த படத்தை வந்து யாரும் தனியாக ஒரு போய் உட்காந்து பார்க்கணும். அதுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏன் அதை விட்டாங்கன்னா தனியாக ஆள் உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. அதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் ஏன் இந்த கான்டெக்ட் விட்டுருக்கோம்னா, எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோ நாட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் புரியுதா, உங்கள் மக்களுக்கு தெரியுதா? நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்துட்டு மூவி பண்ணலை, அவ்வளோ இந்தியா ஆகட்டும், அவ்வளோ வேர்ல்டு ஆகட்டும், எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்க இருக்கும்போது வந்து ஸோ உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் ரீச் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும். நான் அதுக்காக மட்டும் எனக்கு கேள்வி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லுமே ஆட்களை வர வைக்கிறக்காவோ அந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. யார் வேணால் பார்ப்பாங்கண்ணா, படம் நல்லா இருந்துச்சு, யாரும் வந்து பார்ப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். முதல்ல இந்த மாதிரி மயக்க கொடுத்தா கை நடுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபைன், ஓகே. எனிவே முதல்ல மறைந்த கலைமாமணி நாஞ்சல் நளினி அவங்களோட பேரன் நான். ஸோ என்னோடய பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும். அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் வித் என்னோடய ப்ரொடியூசர், எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா என்னை முதல்ல உள்ளே கொண்டு வந்தது அவர் தான். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கம்பெனி, அதான் நான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய 2வது படம். ஸோ அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படமும் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஐ வில் பி தேர் வித் யூ ஆல்வேஸ். அண்ட் அடுத்தது ராபர்ட் மாஸ்டர், எப்பவுமே டார்லிங் தான். ராபர்ட் மாஸ்டர் டார்லிங் தான். ஆக்சுவலாக மாஸ்டர் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ப்ளஸ் அதை விட அவரோட கோரியோவில் டான்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அண்ட் என்னோட ஓவரால் டீம், டைரக்டர் அரவிந்த்,
அரவிந்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஓடிக்கிட்டே இருக்குது பின்னாடி, நிறைய ஸ்லைட் ஷோ ஓடு. ஸோ அதுலேருந்து எதை எடுத்து சொல்கிறதுன்னு தெரில. எனிவே அரவிந்த் உனக்கு நான் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணு. டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஓவரால் டீம் தேங்க்ஸ் அ லாட். இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லைனா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சினிமாவை லவ் பண்ணுவோம், சினிமா கண்டிப்பாக நம்மளை லவ் பண்ணுவோம். தேங்க்யூ. எனக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜுங்க லைக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டேஜ் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் பிக்கெஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் சொல்லிக்கிறேன். கேட்குதுங்களா? ஓகே சாரி. ஸோ ஃபஸ்ட்டு மூவி தான் பதட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே ஸ்டேஜ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்க்ஸ், ரொம்ப பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து எங்களை நம்பி ஒரு டீமாக எங்களை நம்பி இங்கே வர வச்சு எவ்வளோ ஸ்டேஜ் வைக்க வரைக்கும் அவங்க கூடவே நின்று பார்த்துக்கிட்டாப்புல. ஸோ அவருக்கு ஒரு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நாங்கள் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3-4 பேர்ட்ட வந்து போய் பார்த்தோம், போய் கதை சொன்னோம், எல்லாமே பண்ணோம். ஸோ அதில் யாரும் வந்து ரொம்ப வந்து ஓகே நமக்கு பண்ணி கொடுக்கலாம், ஸோ நம்ம பசங்க அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் தான். ஸோ அவர் வந்து உண்மையாக சொல்லப்போனால் வந்து ஓகே சின்ன படம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம, புது டீம் எதுவுமே பார்க்காம ஓகே எங்களை நம்பி இவரும் இன்னும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ரொம்பவே பெரிய மனசு. ஸோ அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சொல்லணும். அவங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மூவிக்குள்ளே வர காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்திவி ப்ரோ. ஸோ பிரித்திவி ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் மூலிமா கான்டாக்ட் வந்தவர் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ அவருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று பண்ணோம், நம்ம டிஓபி சொன்ன மாதிரி டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணது என்னென்னே தெரியாமல் ஒரு எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்கணும் ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது பிரித்திவி ப்ரோக்கு நாங்கள் அனுப்பிச்சிடணும். அவர் பார்த்துட்டு ஓகே நம்ம சைடில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக வந்தவர் தான் நம்ம ஆல்பர்ட் அண்ணா. ஸோ இந்த படத்தை பற்றி எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுவிதமாக ஜேர்னல் தான். லைக் நம்ம மூவிஸை பார்த்தீங்கன்னா வந்து ஹாரர் ஜேர்னல் இருக்கும், ஹாரரில் காமெடி கொண்டு வந்திருக்காங்க, ஹாரரில் பார்த்தீங்கன்னா சைக்கோ கொண்டு வந்திருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் ஓகே இது வந்து இதில் என்ன புதுசு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை மூவி நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா உள்ளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருக்கோம். ஸோ புதுசாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் உள்ளுக்கு பண்ணியிருக்கோம். ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே அதுமாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன், பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் அந்த மாதிரி புதுசாக உள்ளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கோம். அநேகமாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஜேர்னல்ஸ் அவங்க வந்து இப்போ நிறைய வந்து வரவேற்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பைசா ஆகட்டும், ரோமஞ்சமாக ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஒரு கண்டென்ட் தான். அது எல்லாமே வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம நவ எஸ்கேப்பும் அதே மாதிரி ஒரு புது ஜேர்னல் காட்டி மக்கள் இடையில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராமேன் டிஓபி. ஸோ சொன்ன மாதிரி தான் நாங்கள்லாம் ஒரே டீமாக தான் இருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரே யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பெருசாக பண்ணணும், இந்த இதுலேயே சேனல்லே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே உட்காருவோம், பேசுவோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் ட்ரெயிலர் கட் பண்ணக்கு எங்கள் கையில் காசு இல்லை. ஸோ எங்கள் கை காசு போட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணோம். பண்ணி இதை பண்ணியாச்சா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், யார் போய் பிடிக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பிரித்திவின்னு உள்ள வந்தாப்புல. ஸோ நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்களாகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டராக ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் நன்றி. ஏன்னா இங்கே சின்ன பாட்டுக்கு முன்னாடி 8 பேர் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. மற்றும் நெவரெஸ்கேப் டீமுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறத தாண்டி என்னோடய முதல் படம். ஸோ அதுக்கு நன்றி ஆல்பர்ட் சார், அரவிந்த் ப்ரோ, ராபர்ட் மாஸ்டர். சுறா படத்தில் விஜய் சாரோட ரோட்டில் பார்த்தது, ஐ மீன் டான்ஸ் ஃப்ளோரில் இன்றைக்கி அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்போ பெருமையாக இருக்குது. மாஸ்டர் பெரிய மாஸ்டர், அந்த ஈகோ கர்வம்லாம் இல்லாமல் ஒரு ஆக்டராக ஹானஸ்ட்டாக பசங்க கேட்குறத பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் டிஓபி சந்தோஷ் ப்ரோ, டெக்னிக்கலி அவர் உழைச்ச உழைப்பு இந்த படம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குமான்னு தெரில, பட் இந்த காலம் கொடுக்கும், சினிமா கொடுக்கும் ப்ரோ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் பிருத்திவி அண்ணா, ஹீரோ அந்த எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹியூமிடாக ரொம்ப ஹம்பிளாக பழகியிருந்தார் எங்கள் டீமோட என்னோட. ஸோ அதுக்கும் நன்றி. அண்ட்
மாஸ்டர் ட்ரெய்லரில் என் கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்பர்ட் சார் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். லவ் யூ, தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப வருஷம். இட்ஸ் அரவுண்ட் 1.5 years அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அது வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்டில் வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங், ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாமல் 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார். நீங்கள் சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.